ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் அகலும், திருமண தடையும் நீங்கும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே பூர்த்தி செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் லாபங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/1/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 8வது நாள். முகுந்த சதுர்த்தி, வர சதுர்த்தி, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்தில் பவனி, தேர் எழுந்தார் ஞானசம்பந்தர் புறப்பாடு, சதுர்த்தி விரதம், சதுர்த்தி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை மதியம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி சதுர்த்தி நள்ளிரவு 2:08 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் 2:33 வரை. மரண சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற அந்த ராசி கடக ராசியார். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே எல்லா சுகமும் புகழும் தரும் இந்திராதி யோகம். யோகங்களில் பல வகை உள்ளது. அதிர்ஷ்டலட்சுமி யோகம் சிலருக்கு ஏற்படும், சிலருக்கு அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் உண்டாம். ஒரு சிலர் வளமான யோகத்தில் வாழ்வார்கள். குருச்சந்திர யோகம் உள்ளவர்கள் கல்வியாளர்களாய் விளங்குவார். அரசனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வார். இந்திராதி யோகம் என்று ஒன்று உள்ளது. அப்படிப்பட்ட ஜாதகத்தை அடைந்தவர்கள் இந்திரலோகத்தில் வாழ்வது போல வாழ்வார். இதனை பற்றி இப்பொழுது இங்கே பார்க்கலாம். ஒருவரது ஜாதகத்திலே லக்னத்தில் புதனும் சுக்கிரனும், தனஸ்தானத்தில் சூரியன் நட்பு அல்லது உச்சம் பெற்று அமைந்து, 5ஆம் இடத்திலே சந்திரனும், 6வது பாவத்திலே ராகுவும், 7வது இடத்திலே குரு அமர்ந்து லக்னத்தை பார்த்திட, 9இல் செவ்வாய் பாக்கிய வலிமை பெற்றும், 10இல் சனியும், 12இல் கேதுவும் அமைய பெற்ற ஜாதகர் இந்திரலோகத்தில் உயர் பதவி கிட்டியது போல சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வார். இதற்கு பெரும்பாலும் மீன லக்னம் உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். மேற்சொன்ன அமைப்புகள் மற்ற லக்னம் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். எடுத்துக்காட்டாக மிதுன லக்னத்தில் பிறந்தவர் லக்னத்திலே புதன், 2ஆம் இடத்திலே சந்திரன், 3ஆம் இடத்திலே ராகு பகவான், 4ஆம் இடத்திலே சனி பகவான், 6வது இடத்திலே செவ்வாய், 7 குரு, 9 கேது, 10 சுக்கிரன் அமைந்தால் அவர்களும் இந்திராதி யோகத்தை அடைவார்.
மீன லக்னம் உள்ளவர்களுக்கு சனி, புதன், குரு, சுக்கிரன் ஆகியவை லக்ன கேந்திரம் அமைந்து சூரியன் 2ஆம் இடத்து மேஷத்தில் உச்சம் பெற்று இருக்கும். மற்ற கிரகங்கள் எந்த அமைப்பு இருந்தாலும் யோகம் உண்டு. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 5க்குரியவர், புத்திரஸ்தானாதிபதி 10க்குடையவர், ராசியிலும் நவாம்சத்திலும் வலிமை பெற்று சுபகிரகங்களுடைய பார்வை பெற்று அமைந்தாலும் இந்த யோகம் உண்டு. லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு 4ஆவது இடத்துக்குரிய சுக்கிரனோடு கூடி சூரியன் நின்ற வீட்டிற்கு 10வது வீட்டான தொழில் ஸ்தானத்திலே அமைந்து இப்படி ராசியில் நவாம்சத்திலும் சுபகிரகங்கள் பார்வையோடு அமைந்தாலும் யோக பலன்கள் உண்டு. குருவும் புதனும் லக்ன கேந்திரம் அடைந்தால் சுக்கிரன் லக்னத்தில் அமர்ந்து லக்னாதிபதி சந்திரனும் சுகஸ்தானத்தில் அமர்ந்தும் இவை நவாம்சத்திலும் சுப கிரக பார்வை பெற்று அமைந்தாலும் மேற்படி யோகம் உண்டு. லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு 12இல் ராகு சுகஸ்தானமாக 4ஆவது இடத்தில் சுக்கிரனும் இருக்க அமைந்து சுக்கிரனுக்கு லக்னாதிபதியுடைய பார்வை படுமாயின் அந்த ஜாதகர் இந்த யோகத்தை அடைவார். இந்திராதி யோகம் உள்ளவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையிலே சுகத்தோடு நோயின்றி வறுமையின்றி நல்ல குடும்பத்தில் வாழ்ந்திட இந்த எளிய பரிகாரத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் சென்று வணங்கி வந்தால் இந்திராதி யோகம் நிலைத்திருக்கும். முடிந்தவர்கள் திருப்பதி சென்று பெருமாளை வணங்கி வரலாம். நாளைய தினம் மது பழக்கத்தை மாற்றும் பழரசம். இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிதல், ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. 4ஆம் பாவம் என்றால் தாயாரை காட்டுகின்ற ஸ்தானம், நில புலன்களை காட்டுகின்ற ஸ்தானம் மற்றும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற சுகஸ்தானத்தை காட்டுகின்ற இடம், வாகன ஸ்தானத்தை காட்டுகின்ற இடம், அடிப்படை படிப்பை காட்டுகின்ற இடம் என்று பலவாறாக இதை சொல்லிக் கொண்டே போகலாம். இதனுடைய கிரக இணைவுகளையும் அதனுடைய பலாபலன்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 4ஆம் அதிபர் லக்னத்திலே இருக்க ஜாதகருக்கு சொந்த வீடு அமையும். 4ஆம் அதிபர் 2வது வீட்டிலே இருந்தால் சொந்த வீட்டின் மூலம் நிறைய வருமானத்தை பெறுவீர். 2ஆம் அதிபர் 4ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது மேலே உள்ள அந்த அருமையான யோகம் வரும். 4ஆம் அதிபர் 2ஆம் அதிபர் பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான யோகமாகும். 4ஆம் அதிபர் 3லே இருக்க அமரக்கூடாது, அமர்ந்தால் வீடு தங்காது, ஜாதகருடைய வீடு சகோதரருக்கு சென்றுவிடும். 3ஆம் அதிபர் 4லே இருந்த சகோதரர் மூலமாய் உங்களுக்கு சொத்து அமையும். 4ஆம் அதிபர் 5லே இருக்க ஜாதகர் சொத்து அவருடைய வாரிசுக்கு சென்றுவிடும் உறுதி. 4ஆம் அதிபர் 5லே நிற்க சகோதரர் மூலமாய் உங்களுக்கு சொத்து அமையும். 4ஆம் அதிபர் 6லே நிற்கக்கூடாது, காரணம் கடன் வாரிசுகளுக்கு சென்றுவிடும் என்பது உறுதி. 4ஆம் அதிபர் 6ஆம் அதிபரோடு கூடியிருக்க நோய் ஏற்படும். அதற்கான கடன், நோய், எதிரி இவைகளுக்கு உங்களுடைய சொத்து அழிந்துவிடும். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 2லே அமர்ந்திருக்க குடும்ப பிரச்சனையின் காரணமாக கடன் ஏற்படும். அதன் மூலம் சொத்து கைவிட்டு போகும். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 5ல் அமர புத்திர வழி சொத்து கையை விட்டு போகும். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 3ல் அமர்ந்திருக்க சகோதரரை நம்பி அதன் காரணமாய் கடன் ஏற்பட்டு சொத்தை அழித்து விடுவீர். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் சனி புதன் லாப திருஷ்டி யோகம் இன்று முதல் 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டும். ஜனவரி 20ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனும் புதனும் நீதியின் கர்த்தாவாக கருதப்படும் சனி பகவானும் இணைந்து லாப திருஷ்டி யோகம் எனப்படும் சுப யோகத்தை உருவாக்கி உள்ளார். ஜோதிடத்தின் அடிப்படையிலே நவகிரகங்கள் தங்கள் நிலைகளை மாற்றும் மற்றும் பரஸ்பர தொடர்புகள் மூலம் சுப அசுப யோகங்களை உருவாக்குகின்றன. இவ்வாறு யோகங்கள் தாக்கம் அனைத்தும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். அந்த வகையிலே ஜனவரி 20ஆம் தேதி கிரகங்களின் இளவரசனான புதனும் நீதியின் கர்த்தாவாக கருதப்படும் சனி பகவான் இணைந்து லாப திருஷ்டி யோகம் எனப்படும் சுப யோகத்தை உருவாக்கி உள்ளன. இந்த யோகத்தின் போது சனியும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் 60 டிகிரி இடைவெளியில் அமைந்திருப்பதால் லாபம், முன்னேற்றம் மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இந்த யோகத்தின் தாக்கம் எல்லா ராசிகளுக்கும் பொதுவாக இருந்தால் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கப்பட உள்ளதாக நம்பப்படுகிறது. தொழில் முன்னேற்றம், நிதி வளர்ச்சி, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுதல் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். லாப திருஷ்டி யோகத்தின் பயனால் தனுசு ராசிக்காரர்கள் வருமானம் அதிகரிக்கும்.
தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நண்பர்களுடைய ஆதரவு முழுமையாய் இருக்கும், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள், சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும், நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பும் உள்ளது. கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் காணப்படும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாய் நிறைவேறும். பல வழிகளிலே இருந்து வந்த பணவரவு அதிகரிக்கும். புது மன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. சேமிப்புகளும் பெருகும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சாதகமாய் அமையும். தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். ரிஸ்க் எடுத்த முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வணிகத்தில் வெற்றி காண்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உருவாகலாம். வேலை தொடர்பான பயணங்கள் நல்ல நிதி ஆதாயத்தை தரும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. அதிலே 4வது பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பித்து அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை காட்டுகின்ற அல்லது பெருக்குகின்ற ஒரு பகுதியாக இது காணப்படுகிறது. அன்பர்கள் இதை புரிந்து அறிந்து தெரிந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். புதிய ஒரு நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். தாய் வழி உறவினரால் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மகிழ்ச்சியான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஒரு நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். தாய் வழி உறவினரால் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தைரியமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சாதிக்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மட்டுப்படுத்தலாம்.
சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள். சாதிக்கின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன்னம்பிக்கை குறையும். சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள். உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூற தொடங்குவார்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தன்னம்பிக்கை குறையும். சிலரின் தவறான செயல்களை எண்ணி வந்து உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர் சிலர் இழுத்தடிப்பார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை தேவைப்படுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார்கள். மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய நல்ல சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை செய்து மற்றவர்களுக்காக பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்படம். வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நேரிடலாம். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். அனுச நட்சத்திரத்தை சார்ந்த வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். முக்கிய அலுவலரை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் விட்டு பிடிங்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். கணுகால் வலிக்கும் விமர்சனங்களும் கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். கணுக்கால் வலிக்கும் விமர்சனை கண்டு அஞ்ச வேண்டாம். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்துவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் இப்போ கவனம் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவரை அனுசரித்து போங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இப்போ கவனம் பொறுமை தேவைப்படுகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.